University, Department of Journalism and Mass Communication is organizing a 2-day workshop on development and specialized journalism. Development and specialized journalism என்பது it's a community reporting such as the news gathering, news writing, news editing. Let me take this opportunity to welcome our captain of the ship, Professor Dr. S. Nandakumar, to honor our Vice Chancellor as a symbol of respect. சுழன்றும் ஏற்பின் அது உலகம் அதனால் உழந்தும் உளவேத்தல். குழுமியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். 2 days டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு ஜேர்னலிசம் ஒர்க் ஷாப் துவக்கி வைப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா அந்த துறையில் இருக்கிறவங்க அந்த நிபுணத்துவம் இல்லாமல் தான் இருக்காங்க நிறைய பேர். உதாரணத்துக்கு நந்தகுமார் சொன்னார், இது காலநிலை மாற்றத்தை பற்றி நிறைய தவறான புரிதல்கள் இருக்கிறது. இதுவரைக்கும் யாரும் அதை சரி பண்ண மாதிரி இல்லை. போன வாரம் கூட தினமணியில் பருவநிலை மாற்றம்னு தான் எழுதுறாங்க. அந்த காலநிலை மாற்றத்தை தப்பாக பருவநிலை மாற்றம்னு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. பருவம்ங்கிறது சீசன். பருவநிலைகள் 2 பருவ மழை இருக்குது நமக்கு, தென்மேற்கு வடகிழக்கு பருவமழைகளும். ஸோ அதுதான் பருவம். துரைவேந்தர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் மரியாதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இந்த துறையிலே எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார் என்பதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் வந்தபோது அவர் அறிவித்த அறிவிப்பை இன்றும் நான் நன்றாக நினைவிருக்கிறது. அப்போது நான் சொன்னேன், இந்த தொடக்க விழாவை நீங்கள் எல்லாம் ஒரு செய்தியாக்கி எழுதி தர வேண்டும். இரவு நான் அதை எடிட் செய்து மறுநாள் உங்களிடம் அதில் என்னென்ன குறைகள் இருக்கிறது, எப்படி எழுத வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் சொல்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். அதில் சிறப்பாக செய்தி எழுதியவரை தேர்வு செய்வார்கள் என்று சொல்லியிருந்தேன். உடனடியாக துணைவேந்தர் அவர்கள் அப்படி தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு நானே பரிசீலிக்கிறேன் என்று அறிவித்தார்கள். அந்த அளவுக்கு ஆர்வமாக மாணவர்களை ஊக்குவிக்கின்ற ஒரு துணைவேந்தரை பெற்றிருப்பதிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரூரல் ஜேர்னலிசம் பற்றி பேச சொன்னாங்க. நான் ஏற்கனவே லாஸ்ட் டைம் வந்திருந்தப்போ ரூரல் ஜேர்னலிசம் பற்றி பேசும்போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அது ரொம்ப ப்ராட் டாபிக். ஸோ ஒரு ஒர்க் ஷாப்புக்குள்ளே நமக்கு கொடுத்துருக்குற அந்த டைமுக்குள்ளே ரூரல் ஜேர்னலிசம் பற்றி ரொம்ப ஒரு ஹானஸ்டியோட பண்ண முடியாது. அதனால் சரி, அதில் ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வேளாண்மையும் ரொம்ப பெரிய சப்ஜெக்டு தான். இருந்தாலும் ரூரல் ஜேர்னலிசமில் அது ஒரு முக்கியமான பார்ட். ஸோ ஐ எம் டேக்கிங் அக்ரிகல்ச்சர் ஃபார் டுடேஸ் மார்னிங் செஷன். பரபரப்பை நம்ம நாடாமல் எப்படி அப்ஜெக்டிவாக, அவங்க சென்சிட்டிவாக, அவங்க சுயமரியாதையை பாதிக்காத வண்ணம் எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம சில நடைமுறை கைட்லைன்ஸ் நம்ம பார்க்கலாம். எந்தெந்த கருத்தாளர்கள் என்ன பேசினாங்க, துரைவேந்தர் ஐயா என்ன பேசினார், நம்முடைய துறை தலைவர் எப்படிலாம் அறிமுக உரை கொடுத்தாரு, அவங்க வகுப்பில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ரிப்போர்ட் ஒன்று நாளைக்கு எழுதி கொண்டு வாங்க. அது ஆங்கிலத்தில் இருக்கலாம் அல்லது தமிழில் இருக்கலாம், அது உங்கள் விருப்பம். சரிங்களா? எங்களை எல்லாம் விட 1000 மடங்கு பொறுமையாக மாணவர்களை கையாளுகின்ற ஆற்றல் உள்ளவங்க நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜேர்னலிஸ்ட்களை வந்தாலும் பார்க்கணும். அதனால் இன்றைய நிகழ்வில் பயிற்சிகளை வழங்க வந்திருக்கின்ற அருமைக்குரிய குமார் அவர்களை உங்கள் சார்பாகவும் துறையின் சார்பாகவும் வருகிறது. சோசியல் மீடியா நல்ல விஷயம். அதை நம்ம டெக்னாலஜி டெவலப் ஆகி வர்றதை நம்ம எதையுமே தடுக்க முடியாது. அது தான் தீரும். டெக்னாலஜி வரும். இப்போ வந்ததுனால என்னாச்சு, பிரிண்ட் மீடியாலாம் அவுட் ஆகுது. இப்போ இன்னும் சொல்லணும்னா மெயின் ஸ்ட்ரீம் டிவி பார்க்குறதே குறைஞ்சி போச்சு.
மொபைலில் எல்லாத்தையும் லைவாக பார்க்குறோம். In development communication and health communication, you should have a special knowledge and skill. அதை விட you need communication skills in English and Tamil. அதை விட க்ரியேட்டிவாக இருக்கணும், இன்னோவேட்டிவாக இருக்கணும், நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கணும், இம்ப்ளிமெண்டராக இருக்கணும், செயல்படுத்தணும்.